ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாக்ஸ். எஸ், ஒரு நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு மூவி ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன படத்தை பார்க்க வந்தேன்னு பாத்தீங்கன்னா ரோந்த். ரோந்துங்கிறது ஆக்சுவலி வந்து ஒரு மலையாளம் மூவி. ரோந்துன்ற நேம்லயே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும் எதை பத்தி இந்த மூவிங்கிறது. இது வந்து ஒரு போலீஸ் பேட்ரோல்னா உங்களுக்கு தெரியும் ரோந்துன்னு சொல்லிட்டு அந்த மீனிங். அது பேஸ் பண்ண ஸ்டோரி தான். மூவி ஸ்டார்டிங்ல எப்படின்னா ஒரு டெத்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சீனியர் ஆஃபீஸர், ஒரு ஜூனியர் ஆஃபீஸர், ரெண்டு பேரும் ஒரு நைட் ரோந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு டைம்ல ரோந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பேட்ரோல் டைம்ல அவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் ஆஃப் கேசஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒருத்தர் இருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தாத்தா வந்து ஒரு குழந்தைய வச்சிருக்காரு, ட்ரம்முங்களை அடைச்சு வச்சு. சைக்காட்ரிஸ்ட் மாதிரி சைக்காட்ரிக்கா இருக்கிற மாதிரி அவர் எப்படி இவங்க காப்பாத்துறாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன பிளாட் போகுது. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்ட் ஒரு பொண்ணு ஓடி போயிருச்சு ஒருத்தவங்க கூட அப்படின்ற ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, மிஸ்ஸிங் அந்த கேர்ள்ன்ற மாதிரி. ஸோ அவங்க வீட்டுல போய் கேட்டா வந்துட்டு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டுல கேட்டா இதுல பொண்ணு வீட்டுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மழப்பிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி சஸ்பெஷன்ஸா போகுது அந்த பொண்ணு யாருக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவங்களாம் பொறுத்த வரைக்கும் என்ன, அவன் வந்து ஒரு லோவர் காஸ்ட் பையன் கூட தப்பிச்சு போயிட்டான், ஓடி போயிட்டான்ற மாதிரி இவங்களோட கான்செப்ட். அதுவும் ஒரு சைட்ல கேஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இவங்களோட பேட்ரோல் சைட்ல கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கிறப்போ இன்னொரு சைட்ல என்னன்னா, ஒரு துபாய்க்கு போய் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பையன் வந்து ஒரு இன்னொரு பையன் கிட்ட சரக்கு பாட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிடுறான். போலீஸ் வந்து யார் நீ என்னன்னு சொல்லிட்டு இந்த ரோந்து போறவங்க கேக்குறாங்க. அப்ப கேக்குறப்போ வந்துட்டு இல்ல இல்ல நான் இந்த மாதிரி தான் கொடுக்க வந்தோன்ற மாதிரி போலீஸ் போய் சமாளிச்சு நம்பர் எல்லாம் வாங்கிட்டு விட்டுட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த ஓடி போன அந்த பொண்ணு ஃபேமிலிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவங்க என்னன்னா அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க, யார் அந்த பையன் எப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட நம்ம பொண்ணு வேணும் வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கா அதை தேடுறாங்க. ஸோ இப்படியே பிளாட் விறுவிறுப்பா போயிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த போலீஸ் வந்துட்டு ஒரு இதை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பங்களாக்குள்ள போற ஒரு பொண்ணு வந்துட்டு பேயின்னு சொல்லிட்டு பேய் கிடையாது, அந்த பொண்ணும் அந்த பொண்ணு ஓடி போன அந்த ரெண்டு பேர் தான் அவங்க. பட் ஆனா இவங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அந்த இன்னொரு பையனோட தான் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு. சோ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன ஆகுது, அவங்க சேர்றாங்களா இல்லையா, இல்ல வந்துட்டு இவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு வீட்டு குடும்பம் வந்து இவங்க என்ன பண்ண போதாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகுது. அந்த பேட்ரோல் வந்துட்டு நைட் ஃபுல்லா ரவுண்ட்ஸ்ல என்னென்னலாம் நடக்குது. ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஆக்சுவலா ஓடி போனால இன்னொரு பையன், அவன் என்ன ஆனா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஒரு லாக்ல இருக்கு இந்த ஸ்டோரியில. ஸோ கொஞ்சம் என்கேஜிங்கான த்ரில்லர் மூவி தான் இது. நல்லாவும் இருக்கு, கொஞ்சம் அங்க சின்ன சின்ன காமெடிஸும் இருக்கு. ஸோ இந்த படம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க தியேட்டர்ல இப்போ போயிட்டு தான் இருக்கு. ஸோ மறக்காம பாருங்க. அப்படியே வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.